ஒரு பனானா எடுத்துக்கலாம். அதை பீல் பண்ணி உள்ளே போட்டுட்டு அது கூட ஒரு ரா எக்கு நம்ம சேர்த்தணும். இதை ரெண்டையுமே நல்லா மசிச்சு எடுக்கணும், நல்லா மிக்ஸ் பண்ணணும், எங்கேயுமே கட்டிப்படக்கூடாது. காடும் நன்னாளிதே வாழி ஊர்வலமாய் ஜோடி கிளிகள் கூடி இணைந்து ஆனந்த பண்பாடுமே. நல்லா மசிச்சு எடுக்கலாம். கம்ப்ளீட்டாக மசிக்கணும், கட்டி இல்லாமல் பார்த்துக்கணும். கூட ஒரு 3 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். அகைன் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 5 ஸ்பூன் வந்துட்டு ஆல் பர்பஸ் ஃப்ளார் வந்து நம்ம சேர்த்துக்கணும். ப்ளஸ் வந்து 1 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா அந்த பவுடர் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும், எங்கேயுமே ஒரு கட்டிப்படக்கூடாது. நல்லா அடித்து எந்த அளவுக்கு அடித்து நம்ம அதை மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக வரும். அந்த சாஃப்ட்னஸ்க்காக தான் நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். பாருங்கள், இந்த மாதிரி வரணும். இப்போ ஒரு பேனை வந்துட்டு நம்ம எடுத்து சூடு பண்ணிக்கலாம். மீடியம் ஹீட்டில் தான் அதை பண்ணணும். வெஜிடபிள் ஆயில் எந்த ஆயில் இருக்கோ அதை நீங்கள் கம்ப்ளீட்டாக பேன் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ தான் பிடிக்காது. நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த பனானா மிக்ஸை நம்ம பேனில் போட்டுக்கலாம். லோ மீடியம் ஹீட்டில் தான் நம்ம குக் பண்ணணும். 4 to 5 minutes ஈச் சைடு ஒவ்வொரு பக்கமும். இடையில் கொஞ்சம் எடுத்து மேலே கொஞ்சம் ஆயில் ட்ராப்ஸ் விடுங்க, அப்போ தான் நம்ம அதை திருப்பி போடும்போது அது கொஞ்சம் அந்த இது தீயாதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மேலே கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். கலர் வந்து இப்படி தான் வரும் மேக்ஸிமம். நல்லாயிருக்கும், சாப்பிட்டு பார்க்கலாம். அப்படியே ஜாலியாக பாட்டு பாடிக்கிட்டே வாங்க. ஈவினிங் ஒரு சின்னதாக ஒரு காஃபி ஆர் டீ பனானா பிரெட்டை என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் நான் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.